அப்புறம் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் என்னென்னா, அவர் வந்து எதுவுமே செய்யாத ஒரு ஆள் ஒரு குற்றவாளி ஆக்குறாங்க. உண்மை என்னன்னா, இது வெளிநாடுலாம் இல்லை, வெறும் கோயம்புத்தூர் தான். ஆனால் சிலுவையில் அறைகிறாங்க. ஜீசஸ் நடுவில் பக்கத்தில் இருக்கிற 2 பேர். எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, ஏற்கனவே போன கிளிப்பில் சொன்னோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. பெதஸ்தா ப்ரேயர் சென்டருக்கு கிறிஸ்டியன்ஸ் இல்லாமல் முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் ஏகப்பட்ட மக்கள் இங்கே வருவாங்க. ஒரு மதம் வந்து ஒரு தடையே கிடையாது அங்கே வருது. சோல்ஜர் அடிக்கிறாரு. ஸோ இப்போ பெதஸ்தா குளம்னு சொன்னோம்ல, அது இங்கே தான் இருக்குது. கடவுளுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்ச ஒரு தருணம் தான் இந்த. ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்னால், ஆக்சுவலாக ஒரு குளம் தான், பெதஸ்தா குளம் அப்படின்னு சொல்லிட்டு. காசு என்ன முடியுமோ அதை அப்படியே போட்டுட்டு அவர் ஜுடாஸ் இஸ்காரியோத் யாரை போய் கட்டி பிடிக்கிறாரோ அவர் தான் ஜீசஸ்ன்னு அவங்க ஏற்கனவே ரோமன் அவங்க கூட வந்து சோல்ஜர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பாரு. கவர்மெண்ட்க்கு தெரியும். சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து அவர் வந்து அடிக்கிறது, காயப்படுத்துகிறாங்க. சிலுவை அறைய சிலுவையில் போட்டு அறையிறதுக்கு ரோட்லேயே அந்த சிலுவையை தூக்க விட்டு அப்படியே அந்த நாளைக்கு தான் ஒர்க்ஷிப் இருக்குது. ஸோ சர்ச்சுக்கு போகிறோம் கோயம்புத்தூரில். நான் எங்கேருந்து கிளம்புறேன்னா, மாஹேலேருந்து வீட்டிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துடுவாங்க. ஸோ காலையில் 6 மணிக்கு நான் கோயம்புத்தூர் போவோம், அவங்களும் கோயம்புத்தூருக்கு வந்துடுவாங்க. இப்போ நான் வந்து தலைசேரியில் போயிட்டு 2 மணிக்கு ட்ரெயின் ஏறணும், எனக்கு போய் வந்துடுவாங்க. ஸோ இப்போ ஜங்ஷனுக்கு வெளில நான் நிற்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்பணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிப்சி பிரதீப் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே வந்திருக்கோன்னா, நான் சொல்ல எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, ஏற்கனவே போன கிளிப்பில் சொன்னோம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஸோ இது தம்பி, இது அம்மா. ஸோ இப்போ எல்லாம் ஃபேமிலியாக எங்கே வந்திருக்கோன்னா, காருண்யாவுக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்க காருண்யா பெதஸ்தா ப்ரேயர் சென்டருக்கு. ஸோ இன்னைக்கு சண்டே வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. ஸோ அதை பார்க்க கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இங்கே 2 o'clock தான் ஆரம்பிக்குது மீட்டிங். ஸோ ஜஸ்ட்டு டைம் இன்னும் இருக்குது. இப்போ மணி 10 தான் ஆகுது. ஸோ சுற்றி பார்க்கலாமே இந்த இடத்த, அதுக்காக தான் வந்திருக்கோம். இடம்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பெதஸ்தா குளம் அப்படின்ட்டு சென்டராக ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார்டனை சுற்றி அந்த ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி சம்திங் எங்கேயோ உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இன்னும் அது நேரில் பார்க்கல, கூகுள் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன். ஸோ இப்போ நேரில் அதை போய் பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பண்ணலன்னா. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்ச் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வந்து எல்லாம் தண்ணி நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குது. நான் கிளிப்பில் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். ஸோ இடமே ஆக்சுவலாக இது வெளிநாட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது, இந்தியாவில் இருக்க மாதிரியே இல்லை. உனக்கு எப்படி இருக்கு? உண்மை என்னன்னா, இது வெளிநாடுலாம் இல்லை, வெறும் கோயம்புத்தூர் தான். ஆனால் இதுவே எங்களுக்கு நல்லா இருக்குது. கிளைமேட்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. ஒரு மைல்டான டெம்பரேச்சரில் கூலிங்னஸும் இருக்குது, சில்னஸும் இருக்குது. இடமும் அழகாக பார்க்க இருக்க பீஸ்ஃபுல்லாக அழகாக காற்று அப்பப்போ இது மாதிரி அடிச்சுட்டு நல்லா இருக்குது. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பெதஸ்தா குளம்னு சொன்னோம்ல, அது இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்னால், ஆக்சுவலாக ஒரு குளம் தான், பெதஸ்தா குளம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வர கிறிஸ்டியன்ஸ் இல்லாமல் முஸ்லீம்ஸ், ஹிந்துஸ் ஏகப்பட்ட மக்கள் இங்கே வருவாங்க. ஒரு மதம் வந்து ஒரு தடையே கிடையாது அங்கே வர்றதுக்கு.
ஸோ அங்கே வந்து என்ன ஒரு இங்கே ட்ரெடிஷ்னல் ஒரு ரிச்சுவல் திங்னா, இந்த பெதஸ்தா குளத்தில் அவங்களோட கால் நினச்சிட்டு போவாங்க. அப்புறம் இந்த கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம், வாங்க. ஸோ என்ன ஒரு முக்கியமான மேட்ருனா, இந்த குளத்துல வரவங்க ப்ரே பண்ணிவிட்டு அவங்கள கிட்ட இருக்க ஒரு சில்லற காசு என்ன முடியுமோ அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டு போவாங்க. இது ஒரு நம்பிக்கையாக அங்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என் பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 4 பேனர் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பைபிள் அந்த காலத்தில் வந்து பைபிளில் போட்டிருக்கு. அந்த காலத்தில் வந்து இந்த குளத்து சம்மந்தப்பட்டமாக என்னென்ன அற்புதங்கள் நடந்தது, குளத்துல குளித்தவங்க எப்படி சுகமானாங்க, ஏன் இங்கே வந்து பாதத்தை கழுவுறாங்க, இது மாதிரிக்கான ரெஃபரன்ஸு அது வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ பண்ணுறோம் இல்லைங்களா, இது கூட கனெக்ட் பண்ணி அது ரீசனபிளாக எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இதுதான் அது பின்னாடி இருக்கிறது, பைபிள் வர்சஸ் தான் அதெல்லாம். இங்கே பாருங்கள், கேமராவில் தெரியுதா தெரியல, அழகாக மலை மேலே அந்த மேகம்லாம் உராசிட்டு போகிறது, ரொம்ப ஜூம் பண்ணால் கிளாரிட்டி உடையும். ஸோ பக்காவான சினரியாக இருக்குது. நைஸ் பிளேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் ஆஃபரிங் பாக்ஸ் வச்சுருக்காங்க. யாராவது அவங்களால முடிஞ்ச காணிக்கை ஏதாவது போடலான்னா நீங்கள் வந்து அந்த சைடு வந்து போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிறேன். சின்ன பிரிட்ஜு தான், இங்கே கொஞ்சம் குளம் இருக்குது, அங்கே பின்னாடி கொஞ்சம் குளம் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து தாண்டி போகிறதுக்கு ஒரு சின்ன அழகான பிரிட்ஜு. ஸோ சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், மலை எல்லாருமே சேர்ந்து. ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன், நல்லா இருக்கு செடி. ஸோ மொத்தத்தில் இடம் வந்து பக்காவாக பீஸ்ஃபுல்லாக அழகாக சினரியெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ வந்தால் ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சூப்பரான ஸ்பாட்டு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே. ஸோ இந்த இடத்துல பேக் சைடில் இந்த குளத்தெல்லாம் தாண்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ஸ்டாச்சுவாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது, நான் ஒன்று அந்த ஸ்டாச்சுஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுவில் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாச்சுவில் என்ன மீன் பண்ணுதுன்னா, இங்கே 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர் வந்து ஆக்சுவலாக சீடர்கள். ஜீசஸ் வந்து இவங்க 3 பேர் வந்து ப்ரே பண்ண சொல்லுவாங்க நைட்டு. அவங்க சோம்பேறித்தனத்தினால தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட் தான் அந்த ப்ரே பண்ணுறது, ஏஞ்சல் வர்றது, அது எல்லாமே. ஸோ இது வந்து நடக்குது. இதுக்கப்புறம் என்ன ஸ்டாச்சு இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இதோட கண்டினியூ தான் அடுத்த கதை நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இது வந்து முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் பைபிளில் வந்து ஒரு முக்கியமான இடம் அது. என்னன்னா, இங்கே இருக்கிற ஜீசஸு, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் ஜுடாஸ் இஸ்காரியோத்து. ஜுடாஸ் இஸ்காரியோத்து வந்து ஆக்சுவலாக ஜீசஸோட ஒன் ஆஃப் த அப்போஸ்தலர். இந்த அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக ஜீசஸ் வந்து காட்டி கொடுக்குறாரு. ரோமன் கவர்மெண்ட்ஸு, சில குரூப்ஸு, இவங்கெல்லாம் ஜீசஸ் இங்கே யார், அவர் வந்து சிலுவையில் அறையணும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்குது. ஸோ ஒரு குரூப் கிட்ட இருந்து ஒரு 30 வெள்ளிக்காசை வாங்கி அவர் ஜுடாஸ் இஸ்காரியோத்து யாரை போய் கட்டி பிடிக்கிறாரோ அவர் தான் ஜீசஸ்ன்னு அவங்க ஏற்கனவே அவங்க கூட அந்த சோல்ஜர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பாரு, கவர்மெண்ட்க்கு தெரியும். கட்டி பிடிச்சி அவர் காட்டி கொடுக்குற ஒரு ஈவெண்ட் தான் ஸ்டாச்சுவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் இன்னொரு கொடூரமான சம்பவம் என்னென்னா, ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜீசஸை அவங்களுக்கு கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த முள் சாட்டியால் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் பண்ணாத தப்புக்கெல்லாம் அவர் குற்றம் பண்ணி அதாவது பழி போட்டு அவங்க சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து அவர் வந்து அடிக்கிறது, காயப்படுத்துகிற அந்த ஒரு சின்னரியோ தான். இது பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னலாக போகும். ஒன்ஸ் அவங்க வந்து
அந்த முள்சாட்டியால் அவங்க வச்சு ஒரு இடத்துல ஜீசஸ் அடிச்சுட்டு அவருக்கு. ஜீசஸை வந்து அவர் இருக்காரு பாருங்க, அவர் தான் கிங் பிலாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிங் பிலாத்து கிட்ட வந்து கொண்டு வருவாங்க, இது மாதிரி நாங்கள் ஜீசஸை பிடிச்சிட்டோம். ஸோ மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீசஸ் அதை பண்ணார் இதை பண்ணார். ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களே, அவங்களுக்கு என்னதான் ஒரு குரூப் வந்து சப்போர்ட் பண்ணாலும் ஜீசஸை, நிறைய பேர் வந்து ஜீசஸை வந்து அந்த டைமில் வந்து வெறுத்தாங்க. ஸோ நிறைய பிரச்சனை இருந்தது. ஸோ ஏகப்பட்ட பழியை வந்து சுமத்தி அவர் வந்து எதுவுமே செய்யாத ஒரு ஆளை ஒரு குற்றவாளி ஆக்குனாங்க. கடவுளுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்ச ஒரு தருணம் தான் இந்த ஸ்டாச்சுவாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் என்னென்னா, சிலுவையில் போட்டு அறையிறதுக்கு ரோட்லேயே அந்த சிலுவையை தூக்க விட்டு அப்படியே அந்த ரோட்லேயே கொண்டு வருவாங்க. ஒரு மலை மேலே ஏறணும், சோல்ஜர் அடிக்கிறாரு. அந்த பப்ளிக்ஸ்லாம் அவங்க வந்து சோகமாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே அனுதாபம் பரிதாபம் ஜீசஸ் மேலே பாடுறத வந்து பிரதிபலிக்கிற மாதிரி சிற்பங்களை வந்து இங்கே வச்சுருக்காங்க. எந்த தப்புமே பண்ணாத ஒரு ஆள் வந்து எதுக்காக இவ்வளோ இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். தப்பெல்லாம் நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் ஒரு பழி ஏற்றுக்கிட்டு நம்ம தப்புக்காக சிலுவையில் அரைஞ்சி பாவத்தை ஏற்றுக்கிட்டு நிறையா பண்ணியிருக்காரு, தியாகம் பண்ணியிருக்காரு. சிலுவையில் அரைகிறாங்க. ஜீசஸ் நடுவில் பக்கத்தில் இருக்கிற 2 பேரில் ஒரு ஆள் வந்து கடைசியில் வந்து தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு அவருமே கடவுள் கூட பரலோகம் போகிற மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பப்ளிக் கிட்டேருந்து அடித்து இழுத்துட்டு வந்து இங்கே தான் சிலுவையில் இந்த மலையில் வந்து இது பண்ணுவாங்க. அது ஸ்டாச்சுவாக பிரதிபலிக்கிற மாதிரி ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் வந்து ஒரு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவர் அடக்கம் பண்ண இடத்துல இருந்து 3ஆவது நாள் வந்து உயிரோட எழுந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம ஈஸ்டர் அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாச்சுஸை வந்து வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி மதியம் ஆக போகுது. வயிறு நல்லா பசிக்குது, பசி வயிற்று கிள்ளுது. போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது 2 to 5. ஸோ அதை அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அதான் இப்போ மெயின் மேட்ரு. சுற்றி பார்த்தோம், நல்லா நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இப்போது சோறும் ரெஸ்ட்டும் தான் வேணும். ஸோ அதை தேடி தான் போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு முறை இயேசு என்று சொல்லுவோமா? இயேசு இயேசு இயேசு. ஸோ அவ்வளோதான், கோயம்புத்தூருக்கு வந்த வேலை முடிஞ்சு. இப்போ வந்து நான் மறுபடியும் மாஹே கிளம்ப போகிறேன். ஸோ எனக்கு நைட்டு 3 மணிக்கு தான் ட்ரெயின். ஸோ உங்களை இன்னொரு நல்ல vlogல மறுபடியும் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் பிரதீப். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.